ராஜினாமா செய்கிறாரா அண்ணாமலை? முக்கிய நடிகருடன் நடந்த திடீர் ஆலோசனை. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனக்கென்று ஒரு இளைஞர் பட்டாளத்தை கூட்டியவர். குறிப்பாக பாஜகவில் இன்றைக்கு அதிகமான இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் அண்ணாமலைக்காகத்தான் அந்த கட்சியில் சேர்ந்தார்கள். அதனால்தான் தற்போது அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினால் கூட அவருக்கு என்று ஒரு இளைஞர் பட்டாளம் கூடும் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நேரத்தில் தற்போது அண்ணாமலை ஒரு புதிய கட்சி தொடங்கப் போவதாகவும் அவரது பின்னணியில் உச்ச நடிகர் ரஜினிகாந்த் இருக்கப் போவதாகவும் கடந்த சில தினங்களாக தமிழக அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி வருகிறது. குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்தவரை தனது தலைவர் பதவி மாற்றப்பட்ட பிறகு தான் எதிர்பார்த்தபடி புதிய பதவி தனக்கு இன்னும் தரப்படாததால் அதிருப்தி மனநிலையில்தான் இருந்து வருகிறார். தேசிய பாஜகவில் அவர் இணைவார் என்று சொல்லப்பட்டாலும் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது போக போகத்தான் தெரியும். அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை டெல்லி பாஜகவை விட தமிழக அரசியலில் நீடிக்கவே அவர் விரும்புகிறார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் அமித்ஷா தமிழக பாஜகவினரை டெல்லிக்கு அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அப்போது அண்ணாமலைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரோ அன்றைய தினம் தான் 11 திருமண நிகழ்ச்சியில் நடத்தி வைக்க இருப்பதாக சொல்லி அந்த ஆலோசனை நிகழ்ச்சியை தவிர்த்துள்ளார். இதற்கு முக்கிய காரணம் தனக்கென்று ஒரு தனி வட்டத்தை உருவாக்கி வருகிறாராம் அண்ணாமலை. ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவதாக இருந்தபோது அண்ணாமலையை தான் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த அவர் திட்டமிட்டிருந்தார். கர்நாடகாவில் IPS-ஆக இருந்தபோது அண்ணாமலையின் செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றிருந்தது. அதனால்தான் கட்சியின் தலைவராக மட்டுமே இருந்து கொண்டு அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த ரஜினிகாந்த் அப்போது திட்டமிட்டிருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் கட்சி தொடங்காமல் பின்வாங்கிவிட்டதால் தான் அண்ணாமலை பாஜகவில் இணைந்தார். அதுவும் ரஜினியின் சிபாரிசு காரணமாகவே பாஜகவில் இணைந்து சில மாதங்களிலேயே அண்ணாமலை மாநில தலைவராகிவிட்டார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரான பிறகு திமுக அதிமுக கட்சிகளை அலறவிடும் அளவுக்கு அரசியல் செய்தார். இது ரஜினிகாந்தை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. உண்மையிலேயே தான் கட்சி தொடங்கி இருந்தால் தமிழக அரசியலை அண்ணாமலை கலக்கி எடுத்திருப்பார் என்பதை அறிந்து கொண்டார் ரஜினிகாந்த். அப்போது அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு தமிழக பாஜக அவரை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதனால்தான் கூடிய சீக்கிரமே அண்ணாமலையை தனி கட்சி தொடங்க வைப்பதற்கு அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து சமீபத்தில் ரஜினியை சந்தித்தும் அண்ணாமலை ஆலோசனை நடத்தியுள்ளாராம். அதனால்தான் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கப் போவதாக தொடர்பு செய்திகள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக ரஜினி இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவரது ரசிகர்கள் அப்படியே அண்ணாமலை பக்கம் திரும்புவார்கள். ஏற்கனவே அண்ணாமலைக்கென்று ஒரு அன்பு கூட்டம் இருப்பதால் இப்போது ரஜினியின் ரசிகர் கூட்டமும் அதில் சேரும்போது ஒரு பலம் பொருந்திய தலைவராக அண்ணாமலை உருவெடுப்பார் என்று கருதுகிறாராம் ரஜினி. அதனால் பாஜக தன்னை சரியானபடி பயன்படுத்திக் கொள்ளாத பட்சத்தில் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவார். சீமான், உதயநிதி, விஜய் போன்றவர்கள் மத்தியில் தானும் ஒரு தனி பெரும் தலைவராக உருவெடுப்பார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதனால் அண்ணாமலை பாஜகவில் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விடுவார் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்பது போக போகத்தான் தெரியும். என்ன நடக்கப் போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. டெல்லியிலிருந்து கால் பண்ணிய அமித்ஷா எடப்பாடிக்கு கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி வைத்துள்ள நிலையில் இந்த முறை 50 தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்டுள்ளார். அதற்கான தொகுதிகள் பட்டியலிடப்பட்டு அது தமிழக பாஜகவினர் டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த பட்டியலை எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பிய அமித்ஷா கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டோம். ஆனால் இந்த முறை எங்களது வாக்கு வங்கி 18% உயர்ந்திருப்பதால் 50 தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறோம் என்று கூறியிருக்கிறார். அதை கேட்டு எடப்பாடி பழனிசாமியோ 50 தொகுதி கேட்டால் எப்படி 35 தொகுதிகள் தருகிறோம் என்று கூறியவரிடத்தில் தற்போது தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களோடு வாக்கு வங்கி இன்னும் உயரப்போகிறது. பாஜக வாக்கு வங்கியை வைத்துதான் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெறப் போகிறார்கள். அதனால் கடந்த காலங்களை போன்று நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த முறை பூத் கமிட்டி உறுப்பினர்களை எல்லாம் நியமித்து வலுவான கட்சியாக பாஜகவை உருவாக்கி இருக்கிறோம் என்று கூறியவர் 50 தொகுதி இல்லை என்றால் 40 தொகுதிகளாவது வந்தாக வேண்டும் என்று கராராக பேசியிருக்கிறார். அது மட்டுமின்றி பாஜக போட்டியிடும் தொகுதி பட்டியலை கொடுத்து இந்த தொகுதியில் தான் நாங்கள் போட்டியிடுவோம், நீங்கள் கொடுக்கும் தொகுதியில் போட்டியிட மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் அமித்ஷா. இதனால் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அவரை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் எல்லாம் அதிமுக வேட்பாளர்களை நிறுத்திவிட்டு எங்கெல்லாம் வெற்றி கிடைக்காதோ அந்த தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் போட்டுள்ளார். ஆனால் அமித்ஷா அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லையாம். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளைத்தான் தர வேண்டும், உங்களுக்கு தேவையில்லாத சொத்துக்களை எங்களிடத்தில் திணிக்க வேண்டாம், அது தமிழக பாஜகவினர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறியவர்
தொகுதி பட்டியல் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பி இதில் உள்ள தொகுதிகள் கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டும். குறிப்பாக மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியிலாவது நாங்கள் போட்டியிட விரும்புகிறோம். கடந்த காலங்களைப் போல் கொங்கு மண்டலம், கன்னியாகுமரி மட்டுமின்றி இந்த முறை பாஜக பரவலாக வளர்ந்திருப்பதால் கண்டிப்பாக ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தொகுதியாக எங்களுக்கு தந்தாக வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் அமித்ஷா. இதன் காரணமாக அமைதியாகிவிட்ட எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் மாதத்தில் தொகுதிகளை பங்கீடு நடத்திவிடுவோம், அப்போது முடிவெடுத்து விடலாம் என்று அவரிடத்தில் கூறியுள்ளாராம். அந்த வகையில் இந்த முறை பாஜக 40 தொகுதிகளில் கண்டிப்பாக போட்டியிடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, கேப்டன் டிவியை வாங்க போகும் விஜய், பிரேமலதாவுக்கு விடப்பட்ட தூது. நடிகர் விஜய் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக வருகிற 13ஆம் தேதியிலிருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கப் போகிறார். இதற்காக 2 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு சொகுசு கார் வாங்கியுள்ளார். அதோடு தமிழகம் முழுவதும் எந்தெந்த தொகுதிகளில் மக்கள் மத்தியில் எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்பதற்கான ஸ்கிரிப்ட் எழுதும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு ஒரு கட்சி தொடங்க வேண்டும் என்றால் தொலைக்காட்சி சேனல் அவசியமாகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுகவை சார்ந்த ஊடகங்களை அதிகமாக இருப்பதால் அவர்கள் விஜய் போன்று வளர்ந்து வரும் தலைவர்களின் செய்திகளை இருட்டடிப்பு செய்து அவருக்கு எதிராக செய்திகளை தொடர்ந்து வெளியிடுகிறார்கள். அதனால் இதுபோன்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தனது தமிழக வெற்றிக் கழகத்திற்கென்று ஒரு டிவி சேனல் தொடங்குவதற்கு திட்டமிட்டு வருகிறார் விஜய். இதற்காக புதிய சேனல் தொடங்குவதை விட ஏற்கனவே நடைபெற்று வரும் சேனலை தொடங்கினால் அது பெரிய அளவில் ரீச் ஆகும் என்பதனால் விஜயகாந்தின் கேப்டன் டிவியை வாங்குவதற்கு தனது கட்சியை சார்ந்த சில புள்ளிகளை தூதுவிட்டுள்ளார் விஜய். இந்த டிவியை பொறுத்தவரை பெயரளவுக்கு மட்டுமே நடத்தி வருகிறார்கள் என்றாலும் கேப்டன் டிவி என்றால் எல்லோருக்கும் தெரியும் என்பதால் இந்த சேனலை விலை கொடுத்து வாங்கி தனது கட்சி சம்பந்தப்பட்ட தகவல்களை தான் பிரச்சாரம் செய்யும் மீடியாக்களை தொடர்ந்து வெளியிட்டு கட்சியையும் தன்னையும் வளர்த்து கொள்ளலாம் என்று விஜய் திட்டமிட்டு வருகிறார். ஆனால் ஒருவேளை கேப்டன் டிவியை விற்பனை செய்யவில்லை என்று சொல்லிவிட்டால் ஏற்கனவே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சிறிய சேனல்களை வாங்கி அதற்கு தளபதி டிவி என்று பெயர் வைத்து ஒளிபரப்பு செய்யவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளார்களாம். முக்கியமாக விஜயின் பிரச்சாரங்களுக்கு நடுவில் இன்னொரு பக்கம் புதிய சேனல் தொடங்குவது, அதற்கான அலுவலகத்தை உருவாக்குவது என்பது போன்ற பணிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஈடுபட்டுள்ளார்கள். இதற்காக கேப்டன் டிவி மட்டுமின்றி தற்போது இன்னொரு மியூசிக் சேனல் நிறுவனத்திடமும் விஜய் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. குறிப்பாக புதிதாக ஒரு சேனல் நடத்துவதற்கு அனுமதி வாங்குவது ரொம்ப கடினமான விஷயம். அதனால் தான் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கும் ஏதாவது சிறிய சேனலை வாங்கி தான் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற முயற்சியில் விஜய் ஈடுபட்டிருப்பதாக அக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள். நயினார் நாகேந்திரனுக்கு ஆணவம், அகங்காரம் அதிகரித்து விட்டது. விளாசிய டிடிவி தினகரன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவிக்கவில்லை. அதனால்தான் நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தோம். அதோடு ஒருங்கிணைந்த அதிமுக என்றும் அமித்ஷா கூறி வந்தார். ஆனால் இப்போது அதற்கு சாத்தியம் இருப்பது போல் தெரியவில்லை. மேலும் எங்களை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி, அந்த துரோகியை முதலமைச்சராக்க நாங்கள் ஒருபோதும் தயாராக இல்லை என்கிறார் டிடிவி தினகரன். மேலும் தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருந்தது வரை கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் நயினார் நாகேந்திரன் கூட்டணி கட்சிகளை மதிப்பதே இல்லை. எடப்பாடி பழனிசாமி மட்டுமே தங்களுக்கு போதும் என்று அவர் நினைக்கிறார். அவர் ஆணவத்துடனும் அகங்காரத்துடனும் செயல்பட்டதினால்தான் நானும் ஓபிஎஸும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினோம் என்று ஆவேசமாக கூறியிருக்கிறார் டிடிவி. இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் டிடிவி தினகரன் சொல்வது போன்று நான் யாரிடத்திலும் ஆணவத்துடன் நடக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி மட்டுமே போதும் என்றும் நினைக்கவில்லை. அதனால் இந்த கூட்டணியை விட்டு விலகுவதற்கு நயினார் நாகேந்திரன் தான் காரணம் என்று சொல்வதை ஏற்க முடியாது என்று அதற்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். ஆனால் எது எப்படியோ நயினார் நாகேந்திரன் எடப்பாடியின் இந்த செயல்பாட்டினால் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி உடைந்து விட்டது. இதனால் இந்த கூட்டணிக்கு செல்ல திட்டமிட்டு வந்த மற்ற கட்சிகளும் பின்வாங்க தொடங்கிவிட்டார்கள். இந்த மோதலை பார்த்து மீண்டும் நாம் ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று திமுக கூட்டணி உற்சாக மனநிலைக்கு மாறி இருக்கிறது.